நம்ம பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா முகக்கரை, அலர்ஜி எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் நாட்டு மஞ்சள். அங்க எப்பவும் சொல்வாங்க, மஞ்சள மட்டும் போடுனா போதுண்டா. அதுல சின்ன சுக்கு சேர்த்து வாரத்துல ஒரு முறை முகத்துல தடவுவாங்க. அந்த ஸ்மெல்லையே ஒரு ஹீலிங் இருக்கும். நான் இப்பவும் யூஸ் பண்றேன். மூஞ்சுக்கு மட்டும் இல்ல, மனசுக்கு கூட காம்னஸ் வரும். இப்போ ஃபேஸ் வாஷ் இல்லாம ஒரே பேனிக். ஆனா நம்ம அம்மா காலத்துல பச்சை பயிறு தூள் தான் ஃபேஸ் கிளென்சர். அவங்க தானே ஆட்டி தூள் பண்ணி லேசா தண்ணி வச்சு முகத்துல மெதுவா தடவுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா முகம் சாஃப்டா பிரைட்டா கெமிக்கல் இல்லாம க்ளோ செய்யும். நான் வீக்லி ஒன்ஸ் இதை தான் பண்ணுவேன். இப்ப யாராவது கண்ணு மூட சொல்லி அந்த சூடான தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பண்ணினா உடனே நமக்கே ஃபிளாஷ்பேக் வரும். அம்மா எண்ணெய் சூடா பண்ணி முடிக்குள்ள மெதுவா தடவுவாங்க. வேணாம் சொல்லிட்டா கூட நிறுத்த மாட்டாங்க. இப்போ அந்த எண்ணெயும் அந்த கேரையும் தான் மிஸ் பண்ணறேன். ஹேர் சீரம்ல இல்ல அந்த பாசம். அழகு ஸ்ப்ரேன்னு சொல்லி சிரம் வாங்குறதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தோட்டத்துல இருக்கிற ஆலோவேரா லீஃப் வச்சு ஜெல் எடுத்து ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல வச்சிருப்பேன். மார்னிங் ஃபேஸ் வாஷ் அப்புறமோ நைட் ஸ்லீப்பிங் மாஸ்க் மாதிரியோ எதுக்காக வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் சாஃப்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். முகத்துல ஹீட் பில்ட் ஆகுனா பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுதான் நான் நீம் லீஃப் ஸ்டீம் பண்ணுவேன். இலுப்பை இலைய கொதிக்க வச்சு அதுல முகத்துல ஸ்டீம் வாங்குறேன். மூஞ்சு காம் ஆகும், போர்ஸ் ஓபன் ஆகும். அது மட்டும் இல்ல, எனக்கு அது சின்ன ரிலாக்ஸ் டைம் மாதிரி. லோ காஸ்ட், ஹை ரிசல்ட். இந்த மாதிரி சிம்பிள் ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் தான் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. Zero chemicals, zero budget, but full results. So if you're tired of products and confusion, start with what your pathi already knew. Your skin will thank you. And hey, subscribe pannunga. Next video, I'll share a hair care recipe that saved me from crazy hair fall.